வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் புழுங்கல் அரிசியில் கொழுக்கட்டை செய்யலாம். நான் கடாயில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். அதை ஆறட்டும். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருந்தேன். அதையும் இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருந்தேன். எள்ளை நல்லா வெடிக்க விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அது ரெண்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த புழுங்கல் அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு, ரவையை விடவும் கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி அரைச்ச அந்த பொரியரிசி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையட்டும். கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். தூசி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஒரு பேனில். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொதித்து வர்ற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள், பச்சைப்பயிறு அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், நல்ல முத்தின தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த புழுங்கல் அரிசி பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விடலாம். கூடவே ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வறுத்த அரிசிங்கிறதுனால நமக்கு ரொம்ப கட்டி தட்டாது. நல்லா ஈஸியாக வாட்டமாக கிளற வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். பேனில் ஒட்டாதபடி நல்லா திரண்டு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்துடும். இந்த நேரத்தில் இதை நம்ம கையால் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு, 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை அவிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஒரு ஈஸியான புழுங்கல் அரிசி, பொரியரிசி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.